காக்கை குலமாய் அவதரித்தாலும் ஒற்றுமையாவது வளர்ந்திருக்கும். நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, மக்களையும் குழப்பி தொண்டர்களையும் குழப்பி கட்சிய திமுகவில் அடகு வைத்த தவேகா தலைவர் நடிகர் விஜய் இன்னொரு கமலஹாசனாக அறிவாலய வாசலில் போய் நின்றிருக்கின்றார். செயற்குழுவுல அதுதான் வெளிப்பட்டிருக்குது. எப்படி மக்களை குழப்பிருக்கிறார் அப்படின்றத முதல் செய்தியா பார்த்துடலாமா? திமுக கொள்கைக்கும் விஜய் கொள்கைக்கும் என்ன வித்தியாசம்? எந்தவித வேறுபாடும் இல்லை என்று நான் சொல்லுவேன். எதை வச்சு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. விஜய் அவர்கள் மாநாட்டில் ஒரு விஷயத்தை அறிவித்தார். நேற்று செயற்குழுவிலும் மீண்டும் அதை தெளிவுபட பேசினார். என்ன சொன்னார் தெரியுமா? அரசியல் எதிரியா இருக்கக்கூடிய திமுகவுடனும் கொள்கை எதிரியா இருக்கக்கூடிய பாஜகவுடனும் என்றைக்கும் கூட்டணி இல்லை அப்படின்றத நேத்தும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். இதிலிருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கலாம்? பாஜக கொள்கை வேற, தவேகா கொள்கை வேற, அவ்வளவுதானுங்க. ஆனா திமுக கொள்கையும் தவேகா கொள்கையும் ஒண்ணு. ஆனா அரசியல் எதிரி மட்டுமே திமுக. அப்போ ஏற்கனவே 75 ஆண்டு காலமாக ஒரே கொள்கையில பயணிக்கக்கூடிய திமுக தமிழகத்தில் இருக்கும் பொழுது, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது அதே கொள்கையுடன் எதற்காக தவேகா வருது அப்படின்னு மக்கள் குழம்புவாங்களா இல்லையா? நம்முடைய விஜய் அவர்களே சொல்றாருங்களாங்க, அரசியல் எதிரி மட்டும்தான் திமுக, கொள்கை எதிரி கிடையாது. திமுக கொள்கையும் தவேகா கொள்கையும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாரு. தமிழகத்துல எங்களுடைய கொள்கை எதிரி திமுக, அதே மாதிரி மத்தியில எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லிட்டு திமுக கொள்கை வேற தவேகா கொள்கை வேறன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? இல்லையே. பாஜகவை மட்டும்தான் கொள்கை எதிரியாக கொன்று இருக்கின்றார் நம்ம விஜய். அதனாலதான் நம்ம சொல்றோம், மக்களை பொறுத்த வரைக்கும் விஜய் பேசுவதை தான் திமுக பேசுது. திமுக என்ன எழுதி கொடுக்குதோ அததான் விஜய் பேசுறாரு. அதனால விஜய்க்கு ஏன்டா ஓட்டு போடணும்? திமுகவே ஓட்டு போட்டா போனா போது. இப்ப மீண்டும் ஒரு கட்சி எதற்காக? திமுக மாதிரிய. அதனால மக்கள் குழம்பி போயிருக்காங்க. விஜய் வராரு, வித்தியாசமா எதனா பேசுவாரு, அதுவும் திமுகவுக்கு மாற்று என்று சொல்றாரு. அதனால திமுக பேசாத விஷயங்களை பேசுவாரு, திமுக செய்யாதது எதனா செய்வாரு அப்படின்னு மக்கள் எல்லாம் நினைக்கும் போது திமுக என்னுடைய கொள்கை எதிரி கிடையாது, அரசியல் எதிரி என்று மட்டுமே சொல்றாரு. அட போயா, திமுக பரந்தூர் விமான நிலையத்தை ஆதரிக்கிறது. ஆனால் இங்க தவேகா பொறுத்த வரைக்கும் பரந்தூர் விமான நிலையத்தை முற்றிலுமாக எதிர்க்கிறது. திமுகவுக்கு எதிராக தவேகா நிற்குதா இல்லையா? இது ஒண்ணு போதாதா? மக்கள் பாத்தீங்கன்னா தவேகாவையும் திமுகவையும் பிரித்து பார்ப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. ஆனா எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது திமுக பரந்தூர் விமான நிலையத்தை இன்னைக்கு எப்படி விஜய் எதிர்க்கின்றாரோ அதே மாதிரிதான் எதிர்த்துச்சு. 8 வழிச்சாலையை எதிர்கட்சியா இருக்கின்ற போது திமுக பயங்கரமா எதிர்த்துச்சு. அவங்களுடைய கைகூலிகளை எல்லாம் பாத்தீங்கன்னா ஏவி விட்டுச்சு. ஆனா ஆட்சிக்கு வந்த உடனே பசுமை வழிச்சாலை அப்படின்னு சொல்லிட்டு 8 வழிச்சாலை பேரை மாத்தி அதை நடைமுறைப்படுத்த சொல்லி மத்திய அரசாங்கத்துக்கு இடத்தை தேர்வு பண்ணி தரோம் அப்படின்னு ஒப்புதல் வச்சிருக்காங்க. பரந்தூர் விமான நிலையம் என்பது வளர்ச்சிக்கானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்றார். பரந்தூர் மக்கள் என்ன சொல்றாங்களோ அது காதல விழுது. ஆனா நாளைக்கு ஆட்சிக்கு வந்துட்டாருன்னு வச்சுங்களேன், திமுக மாதிரியே அப்படியே தலைகீழ பேசுவார். எதை வச்சுப்பா சொல்ற அப்படின்னு சொல்லும் போது பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக நம்ம விஜய் அவர்கள் பேசுனதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். விஜயை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சிக்கு எதிரானவன் கிடையாது, விமான நிலையம் வேண்டாம் என்று சொல்றவன் கிடையாது. ஆனால் பரந்தூர்ல வேண்டாம் என்று மட்டும்தான் சொல்றேன். ஏன் சொல்றேன் அப்படின்றதுக்கு விஜய் அவர்கள் சொல்றாரு, ஏவியேஷன் டிபார்ட்மெண்டே சொல்லி இருக்கிறதாம். பரந்தூரை பொறுத்த வரைக்கும் பொருத்தமானது கிடையாது, நீர்நிலைகள் இருக்கிறது, விமானம் மேல் எழும்புவதற்கு காற்றினுடைய எதிர்விசையானது குறைவா இருக்கிறது. இப்ப விமானம் இப்படி ஏத்துன்னு வச்சுங்களேன், எதிர்க்க மோதனா தான் சர்ன்னு மேல கிளம்புமா. அதனால எதிர்விசை காற்றானது குறைவா இருக்குது, பிளைட் லிப்ட் பண்ண முடியாது. அதனால பாத்தீங்கன்னா அந்த இடம் சரி கிடையாது. அதாவது மத்திய அரசாங்கம் அந்த இடத்தை தேர்வு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கலையாம். திமுக தான் பரந்தூரை தேர்வு பண்ணி கொடுத்திருக்கிறதாம். மத்திய அரசாங்கமானது விமான நிலையம் அமையணும், அது எங்க தேர்வு பண்ணா என்ன இருக்குது அப்படின்னு சொன்னதுனால திமுகவினர் இடம் எங்க வாங்கி போட்டிருக்காங்களோ
அந்த இடம் விலை உயரணும் என்பதற்காகவே பரந்தூரை தேர்வு பண்ணிருக்காங்க. பரந்தூர்ல விமான நிலையம் அமைச்சீங்கன்னா சென்னை வெள்ளத்துல முழுகும் பாத்துக்க அப்படின்னு நம்ம விஜய் அவர்கள் சொல்றாரு. அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் பரந்தூர்ல விமான நிலையம் வேண்டாம் என்பது எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுதுதான். ஆனா வளர்ச்சிக்கு எதிரானவன் அல்ல, விமான நிலையம் வேண்டாம் என்று சொல்லுகின்றவனும் கிடையாது. அப்படின்னும் பொழுது ஆட்சிக்கு வந்த பிறகு பரந்தூர்லயே அமைக்கலாம், ஆனா கொஞ்சம் கூடுதலா நான் மக்களுக்கு நிவாரணம் தரேன்னு சொல்லிவிட்டு திமுக மாதிரியே பேசினாலும் பேசுவார். அதனால திமுக வேற தவேகா வேற அப்படின்னு சொல்லவே முடியாது. எதை வச்சு சொல்ற அப்படின்னும் பொழுது பாஜகவை திமுக எப்படி விமர்சனம் பண்ணும்? மொழியை திணிக்குது, தமிழ் இனத்தை அழிக்க பார்க்கிறது, கீழடியுடைய ஆய்வறிக்கையை வெளியிட மறுக்கிறது, மொழி கொள்கை என்பது எங்களுக்கு உயிர் கொள்கை, அப்புறம் வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிறது, நிதி கொடுப்பது கிடையாது, மதத்தின் அடிப்படையிலும் சரி இனத்தின் அடிப்படையிலும் சரி மக்களை பிளவு செய்து ஆட்சி அதிகாரம் கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறது பாஜக. அது ஒருபோதும் நிறைவேறாது. திமுகவும் பாஜகவை மதவாத சக்திகள் என்றுதான் சொல்லுது. நம்முடைய விஜய் அவர்களும் மதவாத சக்தி தான் என்று சொல்றாங்க. எப்படி சிறுபான்மையர் வாக்குக்காக பாஜகவை சிறுபான்மையர் எதிரியாக திமுக காட்டுதோ அதே மாதிரிதான் விஜய் அவர்களையும் பாஜகவை சிறுபான்மையருக்கு எதிரானவர்கள், மதத்தின் அடிப்படையில் மக்களை பிரிக்கின்றார்கள், சுயநலவாதிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் அவர்களும் பாஜக மீது நிர்வாக திறனற்ற அரசு பாஜக அரசு. இந்தியாவில் 18 மாநிலங்கள் ஆட்சி ஆளுகின்றார்கள். 18 மாநிலங்கள்ல அவங்க ஆட்சி நிர்வாகத்தை பாத்தீங்களா? கேவலமா இருக்குது. இவ்வளவு கேவலமாக ஆட்சி செய்யக்கூடிய பாஜகவை தமிழ்நாட்டில் ஆட்சி ஆள விடணுமா? ஊழல் புறையோடி போயிருக்கிறது. குடும்ப அரசியல் என்பது தலை தூக்கி கிடக்கிறது. எதுக்கு பாஜக தமிழகத்துல ஒவ்வொரு அமைச்சரும் பிற மாநிலத்துல கொள்ளடிப்பது தெரியலையா? பிற மாநிலத்துல பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு சிறுபான்மையர்கள் அந்த மாநிலத்தை விட்டே ஓட்டாங்க தெரியுமா? அதனால சிறுபான்மையர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, ஊழல் மலிந்து போய்விட்டது, நிர்வாக சீர்கேடா இருக்கிறது. இப்படி யாரும் பாஜக மீது குற்றச்சாட்டு வைப்பது கிடையாது திமுக இருந்து. அதே மாதிரிதான் விஜய் அவர்களும் பாஜக 18 மாநிலங்கள் ஆட்சி ஆடினாலும் திறனற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்று விஜயாலும் குற்றச்சாட்டு வைக்க முடியல. கடைசியில் என்ன சொல்றாங்க? அவங்க சிறுபான்மைக்கு எதிரானவர்கள், பிளவுவாத சக்திகள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி தான் திமுக கிடக்குது. அதேதான் நம்ம தவேகா தலைவரும் சொல்லி கடந்து போகின்றார். திமுகவும் பெரும்பான்மைகளை பற்றி கவலை கிடையாது. அதே மாதிரிதான் விஜய் அவர்கள் நினைக்கிறாரு, பெரும்பான்மை பற்றி கவலை கிடையாது. நாம ஏன் பெரும்பான்மை பற்றி பேசணும்? பெரும்பான்மை நம்பிக்கை உள்ளவர்களை பற்றி நாம ஏன் பேசணும்? முருகன் மாநாடு எவ்வளவு பெருசா வெற்றி பெற்றிருக்கிறது, மக்கள் எந்த அளவுக்கு எழுச்சியுடன் வந்திருக்கிறாங்க அப்படின்ற எல்லா விஷயமும் விஜய்க்கு தெரிந்திருந்தாலும் அட கோயில்னா போவாங்க, மாநாடுனா போய் உட்காருவாங்க. ஆனா இந்துக்கள் ஓட்டு என்றாலே கையில காசு கொடுத்தா போதும், நம்ம யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்கள் பிரிஞ்சு போடுவாங்க. அதனால நம்ம சிறுபான்மையர் அடையாளத்துடனே அரசியலுக்கு வரோம். அதனால என்ன விட்டா சிறுபான்மையருக்கு ஆளே கிடையாது அப்படின்றத திமுகவுடன் போட்டி போட்டுக்கொண்டு இந்துக்களை விமர்சனம் பண்றாரு, பிஜேபி விமர்சனம் பண்றாரு. ஆனா அது நல்லதுதான். ஏன்னா இந்துக்களை திமுகவும் சரி தவேகாவும் சரி ஒரு பக்கமா தள்ளுறாங்க. நாங்க உங்களுக்கு ஆதரவு இல்ல, இந்துக்களை உங்களுக்கு யாரு ஆதரவா இருக்காங்களோ அங்க போனி அப்படின்னு இந்த அரசியல் கட்சிகள் இந்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபி பக்கம் நகர்த்துகின்றார்கள். நிரந்தரமாக மற்ற மாநிலங்கள்ல இந்துக்கள் எப்படி பிஜேபி ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படி ஆதரிக்க ஆரம்பிச்சாங்கன்னா தவேகாவை கொண்டு போய் திமுகவில் அடகு வைத்து விட்டு, ஏய் தவேகாவை ஏத்துக்கப்பா, தவேகா பேசின அரசியல் என்ன, திமுக பேசின அரசியல் என்ன, ரெண்டும் ஒரே அரசியல் தான். பெரும்பான்மை எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு, அதை தாண்டி நம்மளுக்கு வேற என்ன இருக்கு சொல்லு பார்க்கலாம். பெரியார் கொள்கைன்னு சொல்றோம், பெரியார் கொள்கையுடன் தவேகா எதுல ஒத்து போகுது சொல்ல முடியுமா? தவேகா மொழி பிரச்சனை, இன பிரச்சனை, மூன்றாவது தேசியம் தெய்வீகம், எதனுடனாவது பெரியாருடன் தவேகா ஒத்து போகுமா? கொள்கை தலைவர்னு சொல்லிட்டீங்க, பெரியாரையும் அண்ணாவையும் மோசனம் செய்துவிட்டு பாஜக இங்க அரசியல் செய்துவிட முடியுமா? அதனால எங்க கொள்கை தலைவரை கண் போல காப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அண்ணாவை கூட ஏற்றுக்கொள்ளலாம், ஆனா பெரியாரை எதன் அடிப்படையில தவேகா ஏற்றுக்கொள்ளுது சொல்லுங்க பார்க்கலாம். அதனால திமுகவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தவேகாவை எடுத்து அப்படியே முழுங்கிடும். கடைசியில அங்கதான் கொண்டு போய் ஒரு அடகு வச்சாகணும். எப்படி கமலஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் கருப்பு பக்கமும் அல்ல காவி பக்கமும் அல்ல, நான் மையன்னு சொல்லி வந்தாரு. திராவிடத்தின் பக்கம் அல்ல தேசியத்தின் பக்கம் அல்ல, நடுப்புறன்னாரு. கடைசியில நடுப்புற நின்னாரு, நான் திராவிடத்தில் தான் போய் விழுந்தாரு. ஆனா விஜய் வருகின்ற பொழுது நான் திராவிட கொள்கையின் தான் வரேன். இப்போ தமிழ் தேசம் பேசக்கூடிய சீமானை பொறுத்த வரைக்கும் திராவிடம் வேணா
அதே மாதிரி இந்தி தேசியம் வேண்டாம், நான் தமிழ் தேசியம் என்று தெளிவா சொல்றார். அந்த மாதிரி நான் தெளிவு கூட கிடையாது. சோ அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் சுயநலத்துக்காக கூடி கொலாவி கூட்டணி வைக்கக்கூடிய அதிமுக மற்றும் திமுக போன்று கிடையாது. இது தவேகா, பாஜகவுடன் என்றைக்கும் கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. எல்லாமே சிறுபான்மையர் அடிப்படையாக வைத்து தான் பேசியிருக்கின்றார்கள். பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி தான் கடைசியா பேசிட்டு போயிருக்கிறாரு. கச்சத்தீவு பற்றியும் தீர்மானம் ஏற்றிருக்கிறாங்க. குத்தகைக்காவது எடுத்து இந்தியாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். பரந்தூர் விமான நிலையம் அமைக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கின்றாரு. முதலமைச்சரே பரந்தூருக்கு போயிட்டு மக்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்களை போய் சந்திக்கலன்னா நானே மக்களை திரட்டி தலைமைச் செயலகம் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றாரு. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தலைமைச் செயலகம் போக வேணாம், அறிவாலயம் போனேன்னா என்ன கவனிக்குமோ அதை கவனிச்சு திமுக அற்புதமாக அனுப்பிவிடும். அதனால நேத்து பொதுக்குழுவிலும் செயற்குழுவிலும் விஜய் அவர்கள் பேசினது அத்தனையும் திமுக குரல் போனதே இருந்தது. அதனால திமுகவில் தவேகாவை கரைப்பதுல எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. சோ எதுக்கு தேவையில்லாம பிஜேபியை எதிர்த்து அரசியல் பண்ணணும்? எனக்கு என்னவோ பிஜேபியை எதிர்த்து விஜய் அவர்கள் அரசியல் பண்ண வேண்டும் தான் என்ன நினைக்கிறேன். ஏன்னா பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் இருக்கு இல்லையா, அந்த வாக்குகளை திமுக தொடர்ச்சியாக அறுவடை செய்து கொண்டே வருது. அதனால பிஜேபி எந்த அளவுக்கு தவேகா எதிர்க்கிறதோ அடுத்து வருகின்ற தேர்தலில் பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் திமுகவுக்கு போகாம பாத்தீங்கன்னா தடுக்கப்படும். பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் இரண்டாக பிரிந்தால் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. இதை திமுக நல்லாவே புரிஞ்சிருக்குது. அதனால தான் சரவணன் அண்ணாதுரை என்று நினைக்கிறேன் திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் பாருங்க, பிஜேபியினால் சிறுபான்மையினுடைய வாக்குகளை பிரிப்பதற்காக அரசியல் களத்தில் இறக்கிவிடப்பட்டவர் தான் நம்ம விஜய். திமுக எப்படி கடுமையா விமர்சனம் பண்றாரு? குடும்ப அரசியல், பிள்ளைக்கு பட்டாபிஷேகமா, பரந்தூர் போக மாட்டீங்களா, மக்கள் முதல்வர் என்று சொல்றீங்க, மக்கள் பிரச்சனையை பற்றி காது கொடுத்து கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்றவரு பாஜக ஆட்சியை என்றைக்காவது விமர்சனம் பண்ணிருக்கிறாரா அப்படின்னு திமுக செய்தி தொடர்பாளர் கேட்கிறாரு. சிறுபான்மையர் வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் விஜய் பாஜக களத்தில் இறக்கி இருக்குது அப்படின்னு வேற சொல்றாரு. இத்தனை நாள நம்ம பெரும்பான்மையினுடைய வாக்கை வாங்கி வெற்றி பெறல, சிறுபான்மையர் வாக்கள் தான் வெற்றி பெற்றிருந்தோம். அதுக்கும் விஜய் அவர்கள் வேட்டு வைக்கிறார் என்ற விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால ஏப்பா எப்படியா இருந்தாலும் பிஜேபியுடன் தான் விஜய் கூட்டணி வைப்பாரு அப்படின்னு திமுக சொல்லிக்கிட்டே இருந்தது. ஊடகத்தின் மூலமாக பிஜேபி ஆட்கள்கிட்ட போயிட்டு விஜய் கூட்டணிக்கு வராருங்களா, விஜய்க்கு கூட்டணிக்கு வராங்களா அப்படின்னு கேட்டு சிறுபான்மையரை திமுக பக்கமே தக்க வைப்பதற்காக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. விஜயும் பாஜகவுடன் கூட்டணி வைப்பாருங்க, பாஜக தாங்க அவங்கள களமிறக்கி இருக்குது அப்படின்னு ஊடகம் கட்டமைச்சது. இன்னைக்கு தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு, என்னைக்கும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால கூட்டணி வைக்க போறது கிடையாது. இப்ப சிறுபான்மையர் வாக்கு தக்க வைக்கணும்னா என்ன பண்ணணும்? ஹே, பாஜக தான் விஜய் அவர்களை காசு கொடுத்து களத்திலேயே இறக்கி இருக்கிறது சிறுபான்மையர் வாக்குகளை பிரிப்பதற்காக, அதை தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு பொய்யான உருட்ட திமுக உருட்டுகிறது. திமுக தான் விஜய காசு கொடுத்து தனி கட்சி தொடங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. இல்ல, கிறிஸ்துவ அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு கிறிஸ்துவர் தமிழகத்தை ஆண்டே ஆக வேண்டும் என்பதற்காக பணம் கொடுத்து கட்சி தொடங்க சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. கடைசியில திமுக பாஜக தான் இறங்கி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. மொத்தத்துல இன்னும் அதிமுக தான் காசு கொடுத்து விஜய் அவர்களை களத்துல இறக்கி வச்சிருக்குது. அதாவது அதிமுக எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் திமுக போயிடக்கூடாது என்ற ஒரே எண்ணத்துக்காக அதிமுக தான் விஜய் அவர்களை காசு கொடுத்து களத்துல இறக்கி இருக்குது அப்படின்னு தான் சொல்லல. மொத்தத்துல எல்லாரும் சொல்றத நீங்க காது கொடுத்து கேட்டீங்கன்னா விஜய் தானா கட்சி தொடங்கல, ஏதோ ஒரு நிர்பந்தத்துக்காக கட்சி தொடங்கி இருக்கிறார் என்று மட்டும் நல்லா தெரியுது. இன்றைக்கு செயற்குழுவில் பேசுறத பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே ஆல்ரெடி பாத்தீங்கன்னா திமுக தருகின்ற அசைன்மெண்ட் தான் இவரு நடைமுறைப்படுத்துறாரோ என்ற ஒரு சந்தேகம் இருக்குது. திமுகவிலிருந்து ஸ்லீப்பர் செல்லாக தான் பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா அவர்களை அனுப்பி வைத்திருக்கின்றார்களோ என்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா ஆதவ அர்ஜுனா அவர்கள் திமுகவுக்கு எதிராக எவ்வளவோ பேசுறாரு, ஆனா அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை திமுக எதுவும் எடுக்கவே மாட்டேங்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுக ஸ்லீப்பர் செல்கள் தான் விஜய் ஏற்குகின்றார்களோ, கடைசியில கட்சியை கொண்டு போய் திமுக அடக்கி வச்சிடலாம்டா அப்படின்றதுக்காக செய்யறாங்களோ இன்னும் தெரியல. திமுக மாதிரியே கூட்டம் நடந்தது, திமுகவில் பேசுற மாதிரியே பேசினாங்க. கடைசியில இது திமுகவுடைய செயற்குழு கூட்டமா இல்லது தவேகாவுடைய செயற்குழு கூட்டமா என்று தெரியாம மக்களும் தொண்டர்களும் குழம்பி போயிட்டாங்க. முதல்வர் பரந்தூருக்கு வரலன்னா நானே ஆட்களை திரட்டி தலைமைச் செயலகம் வருவேன் என்று சொன்ன பிறகு அந்த தொண்டர்கள் எல்லாம் கைத்தட்டி வரவேற்றார்கள். திமுக எதிர்க்கிறாரு, சூப்பர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? திமுகவுடன் வேறுபட்டு நிக்கலையே.
அதனால தானே வேதனையா இருக்கிறது. எல்லோருக்குமான கட்சியா இருந்தா பரவாயில்ல, தவேகாவை பாராட்டலாம். விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டுல ஒருத்தர் தவேகாவுல உறுப்பினர் ஆயிருக்கணும். தெருவுக்கு 2 நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா தவேகாவுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 12,200 கிராமங்களிலும் தவேகா நிர்வாகிகள் ஒரு தெருவுக்கு 2 பேர் இருக்கணும் பாத்துங்க அப்படின்னு கட்டளையிட்டு இருக்கிறாரு. அதாவது 2வது மாநில மாநாடு நடத்த போறாராம், பூத் கமிட்டி மாநாடும் நடத்த போறாங்களாம். இன்னொரு 2 மண்டல ஆலோசனை கூட்டம் இருக்குதான், அது இந்த மாதத்துக்குள்ள முடிக்கணுமா. ஸோ ஏகப்பட்ட தேர்தல் வேலை இருக்குது, போய் பார்க்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் முடிச்சு எப்படி வெற்றி கோட்டை தொட போறாங்கன்னு தெரியல. விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர், அவர் தலைமையில தான் கூட்டணின்றாங்க. அதிமுகவும் திமுகவை விமர்சனம் பண்ணிக்கிறாரு. அதனால யாருடனும் கூட்டணி இல்லை என்பதும் நன்றாக தெரிகிறது. ஆனா தவேகா பாத்தீங்கன்னா தேமுதிகவுடனும் பாமகவுடனும் கூட்டணி வைக்குமா? ஏன்னா அவங்க 2 பேரும் இந்த முடிவெடுக்காம இருக்கிறாங்க. என்ன செய்ய போறாங்கன்னு பொறுத்து பார்க்கலாம். நன்றி.